நான் உங்கள் டாக்டர் ஷமீம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஃபைப்ரோ ஸ்கேன்னா என்னன்னு பார்ப்போம். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஃபேட்டி லிவர்ன்றது வந்து ரொம்ப காமனான பிரச்சனை. அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எனக்கு லிவரில் ஃபேட் இருக்குது டாக்டர், என்ன டாக்டர்னு தான் வருவாங்க. நிறைய பேர் உங்கள் ரிலேஷன்லேயே கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ரொம்ப ஒரு காமனான பிரச்சனை, எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை தான் இந்த ஃபேட்டி லிவர், கல்லீரலில் கொழுப்பு படிதல்னு சொல்லுது. ஸோ இதை வந்து ஆரம்ப நிலை, லேட் ஸ்டேஜ், இன்டர்மீடியட் ஸ்டேஜ், லேட் ஸ்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நமக்கு பிளட் டெஸ்ட் இருக்குது, அப்புறம் இந்த ஃபைப்ரோ ஸ்கேனு, அப்புறம் பயாப்சின்னு ஒன்று. ஸோ பயாப்சின்றது நம்ம எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் பண்ண முடியாது, அது கொஞ்சம் சிரமமான ப்ரொசீஜர், இன்வேசிவ் ப்ரொசீஜர். அது வந்து ஊசி வச்சு பேஷண்ட்ஸை ஒரு திசு எடுத்து அனுப்புறது. இது கொஞ்சம் நிறைய பேஷண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ஃபைப்ரோ ஸ்கேன்றது என்ன அப்படின்னா, அல்ட்ரா ஸ்கேன் மாதிரியே அவங்களோட கல்லீரல் பகுதியில் வச்சு அவங்க கல்லீரல் வந்து எவ்வளோ தூரம் அந்த ஃபைப்ரோசிஸ் இருக்குது, கொழுப்புனால பாதிப்படைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபைப்ரோ ஸ்கேன்றது மூலமாக இது நார்மல் லிவர், இது ஃபேட்டி லிவர், கல்லீரலில் கொழுப்பு படிஞ்ச லிவர், இது சில வருடங்கள் கழித்து இந்த மாதிரி ஆகிடும். 15 வருடங்கள் கழித்து இந்த மாதிரி சுருங்கிடும். ஒரு 20 வருடங்கள் கழித்து கல்லீரலில் கேன்சர் வரும். ஸோ இந்த மாதிரி இது 20 வருஷம் 25 வருஷம் ஆகும். இதை நம்ம பேஷண்ட்ஸ் வந்து நமக்கு இந்த நிலைமையில் இருக்காங்களா, இந்த நிலைமையில் இருக்காங்களா, இந்த நிலைமையில் இருக்காங்களான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த ஃபைப்ரோ ஸ்கேன்ற கருவி வந்து உபயோகமாக இருக்குது. ஸோ இது மூலமாக வேல்யூ வந்து 8க்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் பெருசாக பாதிப்பு இல்லைன்னு சொல்லிடலாம், அவங்களுக்கு மருத்துவம் தேவையில்லை. 12க்கு மேலே இருக்குன்னா கட்டாயம் வந்து டேப்லெட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வேறு இணை நோய்கள் இருக்குது, பிபி, சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ண சொல்லுவோம். அப்புறம் வாக்கிங் போவோம். அப்புறம் டயட் கண்ட்ரோல், அதிக கொழுப்புள்ள உணவுகள், அதிக கார்போஹைட்ரேட் உணவுகளை குறைச்சிட்டு நிறைய ஃபைபர் கண்டெய்ன், நார்ச்சத்துள்ள உணவுப் பொருட்கள், பழங்கள், வெஜிடேரியன் டயட் இந்த மாதிரி எடுக்க சொல்லி அவங்க வெயிட்டையும் குறைக்க சொல்லுவோம். டெய்லி அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் உடற்பயிற்சி செய்ய சொல்லுவோம். இது ரெண்டும் வந்து அந்த ஃபைப்ரோ ஸ்கேன் வேல்யூ 12க்கு மேலே இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். 8க்கும் 12க்கும் நடுவில் இருந்துச்சுன்னா நம்ம இன்டர்மீடியட் ஸ்டேஜ், அதை வந்து அவங்க லேட் ஸ்டேஜ் போகாமல் தடுக்கிறதுக்கு மாத்திரைகள் கொடுத்து, டயட் கண்ட்ரோல் கொடுத்து அவங்களுக்கு பிளட் சுகரு, பிபி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண சொல்லுவோம். ஸோ இந்த ஃபைப்ரோ ஸ்கேன் மூலமாக அவங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் வந்து ஆரம்ப கட்டமாக, மீடியம் ஸ்டேஜாக, லேட் ஸ்டேஜான்னு கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு அட்வான்டேஜ் ஃபைப்ரோ ஸ்கேனில் என்ன அப்படின்னா, நம்ம பயாப்சிக்கு பதிலாக இப்போ இந்த நோயை வந்து கண்டறியறதுக்கு இது உதவி பண்ணுது. அதனால வந்து இந்த ஃபைப்ரோ ஸ்கேன்ற பரிசோதனை வந்து மிகவும் எளிதாக டாக்டரோட ஆஃபீஸ்லேயே வந்து இதை பண்ணிடலாம். இது பண்ணுறது ரொம்ப எளிதான ஒரு பரிசோதனை. ஸோ இது ரொம்ப நாள் சுகர் இருக்கிறவங்க, ரொம்ப நாள் ப்ரெஷர் இருக்கிறவங்க, ரொம்ப உடல் பருமனோடு இருக்கிறவங்க, ரொம்ப நாளாக மது அருந்துறவங்க, இவங்களுக்கெல்லாம் இதை பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வந்து பாதிப்பு இருக்கா இல்லையான்றதை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த நோயிலிருந்து நம்ம மீண்டெடுக்கலாம். நன்றி.